அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் ஆம்லெட்டு. இந்த ஆம்லெட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தான். ஏன்னா அப்பா ஆனியன் போட்டு அவ்வளோ சாப்பிட மாட்டார், அவருக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவார், பெப்பர் தூக்கெல்லாம் போட்டால். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ மொத்தம் போட்டு வரேன். குருமிளகு பொடி. ஓகே, என்னதுன்னு சொல்லு ஜெய். பாவக்காய் குழம்பு. கலரி காட்டுறேன். மொச்சக்கொட்டையும் பாவக்காவையும் போட்டு அப்பா சூப்பராக குழம்பு வச்சுருக்காரு. இது இன்னைக்கு அப்பா தான் குழம்பு வச்சாரு. கட் பண்ணி மட்டும் கொடுத்தேன். சுட சுட சோறு. இங்கே அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன்னா இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆம்லேட் தான் பிடிக்கும். ஸோ வெங்காயம் ஆம்லேட் கலக்கி வச்சுருக்கேன். அப்படியே திருப்பிப்போம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பாவக்காய் குழம்பு வச்சது அப்பா தான். ஆனால் ரெசிபி சொன்னது நான். எப்படி அவர் போட்டிருக்க சட்டை எந்து அவர் தான் மாப்பிள்ள சட்டை எந்துன்ற மாதிரி நான் சொன்ன ரெசிபி அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ணி வச்சுருக்காராம். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சோறு வடித்தது பூஜைக்குட்டி, ஆம்லெட் போட்டது பூஜைக்குட்டி, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அப்புறம் அம்மா வந்து இந்த கை வெளியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி அப்பாவை பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேர் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அப்பா நல்லா இருக்காரு. ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் வர சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாள் போய் அடுத்த வாரத்தில் அட்மிட் ஆகிட்டு தான் அந்த ஸ்கீலோ தெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு வரணும். மற்றபடி அப்பா நல்லா இருக்காரு. அவர் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாரு, போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இந்த கை வலி இருந்துச்சு இல்லையா, இப்போது வந்து நாங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க வந்து வீட்டுக்கே வந்து பண்ணி விட்றாங்க. இதையும் அப்பா தான் வந்து ஜஸ்டைல்லேருந்து தேடி கண்டுபிடிச்சாரு. 2 நாளாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. கரண்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அழுத்தி ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஸ் கட்டி ஒத்தரெல்லாம் வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்னதை அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வலி இந்த செகண்ட் டேவே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. முதல்லலாம் இந்த கை தூக்க கஷ்டப்படுவேன். இப்போ வந்து இந்த கையை வந்து தூக்க முடியுது. ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் முடியுது. இப்படியே வந்து என்னோடய வலி முழுவதும். ஆனாலும் பின்பக்கம்லாம் திருப்புறதுக்கு ஒரு வலி இருக்குது. 2 நாள் தானே ஆகிருக்கு. பார்க்குறேன் அவங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, என்னோடய வலியை வந்து எப்படி சரி பண்ணுறாங்க பார்க்கலாம். எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நமக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதனால தான் நான் 2 நாளாக உங்களுக்கு அதை எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி 3ஆவது நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு வலி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறம் பட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பாய்.